தென்காசி தொகுதியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து இன்று உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகளை கொடியை மடக்கி வைக்குமாறு கேட்டும் அவர்கள் கொடியை மடக்காததால் மைக்கில் கடுப்பாக்கி பேச ஆரம்பித்தார். திமுக கூட்டணி மீது நம்பிக்கை இருந்தால் வாக்களியுங்கள் என்று மக்களை கேட்டுக் கொண்டார். கூடங்கள் கட்டப்பட்டுள்ளது. இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சின்ன பணிகளுடைய எடுத்துக்காட்டை மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அடுத்து நம்முடைய தேர்தல் வாக்குறுதிகள் உங்களுக்கு தெரியும். டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்பவுமே தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார். தேர்தல் அறிக்கை இன்னுமா கொடியை மடக்கல, தயவு செய்து கொடியை மடக்குகிறேன். பின்னாடி இருக்கிறவங்களாம் தெரியலண்ணே, தயவு செய்து கொடியை மடிச்சு வச்சிருங்க, தயவு செய்து மடிச்சு வச்சிருங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தம்பி, அது கொடியை கொஞ்சம் மடிச்சு வச்சிருப்பா, தயவு செய்துப்பா. அதே போல உங்களுக்கு தெரியும், கலைஞர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கை வெளியிடுவார். தேர்தல் அறிக்கை வெளியிட்டு சொல்லுவார், சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர். அவரோட வழியில வந்த நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக தன்னுடைய தந்தை வழியில தலைவர் வழியில கண்டிப்பாக சொல்வதை செய்வார், செய்வதைத்தான் சொல்லுவார். இங்க இவ்வளவு தாய்மார்கள் வந்திருக்கீங்க. நம்முடைய தேர்தல் அறிக்கையில, இந்தியா தேர்தல் அறிக்கையில தலைவர் ஒரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். 2014 ஆண்டு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 450 ரூபா இருந்துச்சு. இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 1200 ரூபா. ஏத்துனது யாருமா? நம்ம இப்போ உங்களை ஏமாத்துறதுக்காக மோடி இன்னைக்கு புதுசா ஒரு வடை சுட்டிருக்காரு. என்ன வடைனா 100 ரூபா கம்மி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏத்துனது எவ்வளவுமா? 800 ரூபா. 850 ரூபா ஏத்திட்டு இப்போ வெறும் 100 ரூபா கம்மி பண்றாரு. ஆனா தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்கிறாங்க, நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா ஒவ்வொரு குடும்பத்திலும் கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா தலைவர் செய்வாருன்னு? அதே மாதிரி பெட்ரோல் விலை 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. செய்வார், நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி டீசல் விலை 1 லிட்டர் டீசல் 65 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. செய்வார், நம்பிக்கை இருக்கா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.